அன்னைக்கு மத்தியானம் லஞ்ச். இயேசு கிறிஸ்து ஒரு வயதான பெண் வீட்டுக்கு போறார். இந்த ஐஸ்வர்யவான் மரத்து மேல ஏறி நின்று பார்க்கிறார், இந்த ஆள் எங்க போறாருன்னு. அவர் போனவர் ஒரு ஏழை பாட்டி வீட்டுக்கு போறார். அங்க பழையதை சாப்பிடுறார். சாப்பிட்டு திரும்பி வரும்போது ஐஸ்வர்யவாயின் கேட்கிறான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீ சம்பாதித்த அத்தனையையும் நீ செய்தாலும், நீ கொடுத்தாலும், அன்னதானம் கொடுத்தாலும், அன்பு உனக்கு இராவிட்டால் ஏதும் இல்லை என்கிறது பைபிள். கொரிந்தியர். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தற்புகழ்ச்சியை நாடாது. அன்பு சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்பு அநியாயத்தில் ஒருபோதும் சந்தோஷப்படாது என்கின்ற ஸ்டேட்மெண்ட் பைபிள்ல இருக்கு. கொரிந்தியர் 2:13 அதிகாரம். ஐஸ்வர்யவான் கேட்கிறான், நான் 100 ரூபாய் கொடுத்தேன், நான் 100 ரூபாய் கொடுத்தேன். பாருங்க, உபனிஷதத்தில் இந்த வார்த்தை வருது. ரிஷிபங்கனுக்கு அளிக்கப்பட்ட மிகப்பெரிய அறிவுரை என்ன தெரியுமா? ஒருவன் எல்லாவற்றையும் அன்னதானத்தை கொடுத்தாலும் அவனுக்கு சொர்க்கம் கிடையாது. ஏனென்றால் சொர்க்கம் கிடைக்கும் என்பதற்காக அவன் அன்னதானம் தந்தான்.